நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் உள்கோடை திருநாள். மல்லிகை சால்வை அணிந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் அளித்த ஸ்ரீநம்பெருமாள். சித்திரை மாத திருவிழாவில் களை கட்டிய தேரோட்டம். இறை நாமத்தை உச்சரித்தபடி தேரை வடம் பிடித்து இழுத்து தெய்வ திருவருள் பெற்ற பக்தர்கள். திருப்பூர் அவினாசியில் ஸ்ரீ கருணாம்பிகை உடனுரை அவினாசி லிங்கேஸ்வரர் தெப்ப விழா. 3 முறை தெப்பத்தில் வலம் வந்த சுவாமி அம்பாளை தரிசித்து பக்தர்கள் பக்தி பரவசம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் உள்கோடை திருநாள் வைபவமாக நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் வைர வைடூரிய ஆபரணங்கள் தரித்து அழகிய திருக்கோலத்தில் ஸ்ரீநம்பெருமாள் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள்கின்றார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் உள்கோடை திருநாள் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் ஸ்ரீநம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள்கிறார். 4ஆம் திருநாளில் திருமுடியில் மகிழம்பூ சாற்றிக் கொண்டு திருமார்பில் நீலநாயக்க பதக்கமும் தங்க அபயஹஸ்தத்துடன் திருவாபரணங்கள் அணிந்து வெள்ளித்தோளுக்கிணியானில் பிரகாரம் சுற்றி வலம் வந்தருளினார். 4 கால் மண்டபம் பகுதிக்கு வந்த ஸ்ரீநம்பெருமாளுக்கு பக்தர்கள் வழங்கிய மல்லிகை பூக்களாலான சால்வையை சாற்றி பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து வீணை வாத்திய இசையுடன் பெருமாள் மூலஸ்தானத்திற்கு சென்றடைந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் வையாளி நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ ரங்கமன்னார் சமேத ஸ்ரீ கோதை நாச்சியாரை தரிசித்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் வையாளி நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற இந்நிகழ்வில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சேவித்தனர். முன்னதாக ஸ்ரீ ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் ஸ்ரீ ரங்கமன்னார் குதிரை வாகனத்திலும் எழுந்தருளினர். அதன் பின்பு ஸ்ரீ ஆண்டாளை ஸ்ரீ ரங்கமன்னார் சுற்றி வரும் வையாளி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டுமே நடைபெறக்கூடிய இந்நிகழ்வை பக்தர்கள் கண்ணார கண்டுகளித்தனர். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாதர், புதுச்சேரி ஸ்ரீ காமாட்சியம்மன், கடலூர் ஸ்ரீ பூவராக பெருமாள் மற்றும் தேனி மாவட்டம் சின்னமனூர் ஸ்ரீ பூலானந்தீஸ்வரர் திருக்கோயில்களில் நடைபெற்ற தேரோட்ட நிகழ்வுகளை கண்டு மகிழ்வோம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் 9வது ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாதர் திருக்கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 9ஆம் நாளன்று உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் சுவாமி சர்வலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்தை எழுப்பியவாறு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியையொட்டி கிண்ணிரத தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு பட்டாடை உடுத்தி பல்வேறு ஆபரணங்களும் மலர்களாலும் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் கிண்ணிரத தேரில் உள்ள ஊஞ்சலில் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு திவ்ய திருக்காட்சி தந்தருளினார். கருணை கலந்த உள்ளத்தோடு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் தேரை பக்தர்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் வடம் பிடித்து இழுக்க தேர் திருவீதிகளை வலம் வந்து திரும்ப தன் நிலையை அடைந்தது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூவராக பெருமாள் ஆலயத்தில் சித்திரை விழா சிறப்பாக துவங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழாவில் உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ யக்ஞவராகர் அழகிய திருக்கோலத்தில் பல்லாக்கில் எழுந்தருளி திருத்தேரை நோக்கி வந்தனர். பிறகு தேரில் எழுந்தருளிய பெருமாள் தாயார்களுக்கு அர்ச்சனை செய்து தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க 4 வீதிகளின் வழியாக தேர் வலம் வந்தது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்மன் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா சிறப்பாக துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்ட விழாவில் ஸ்ரீ சிவகாமி அம்மன் உடனுரை பூலானந்தீஸ்வரர் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகளுடன் ஆராதனை நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கண்ணாடிக்கடை சந்திப்பிலிருந்து புறப்பட்ட திருத்தேர் மேற்கு ரத வீதி வழியாக சென்று மீண்டும் நிலையை அடைந்தது.
108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களை மனதார தரிசித்து வருகின்றனர். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் தாயார்கள் எழுந்தருளி திருவீதி உலா வருகின்றனர். 4ஆம் நாளன்று அழகிய திருக்கோலத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சேச வாகனத்தில் எழுந்தருளினர். முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்த பெருமாள் தாயார்களுக்கு வழிநெடுகிலும் பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் சௌபாகியம் வேண்டி திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை சோக்கீழ் நாச்சிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இங்கு சித்திரை விழாவின் ஒரு நிகழ்வாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்திகளை சர்வலங்காரத்துடன் ஆலய பிரகாரத்தில் குலுவிருக்கச் செய்து பூஜைகள் நடத்தினர். பின்னர் பெண்கள் மங்களப் பொருட்களால் திருவிளக்கினை அலங்கரித்து தங்களுக்கு சௌபாகியம் வேண்டி பூஜை செய்தனர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. திருவாரூர் குடவாசல் அருகே உள்ள தேதியூர் சுந்தர கனகாம்பிகா சமேத ஸ்ரீ பிரத்யக்ஷ பரமேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். தேர்த்தகையூர் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் தேதியூராக அறியப்படும் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சுந்தர கனகாம்பிகா சமேத அருள்மிகு பிரத்யக்ஷ பரமேஸ்வரர் திருக்கோயில். இங்கு விநாயகர், முருகன், காலபைரவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் சன்னதிகள் கடந்த 2014ஆம் ஆண்டு பாலாலயம் செய்து புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்து யாகசாலைகள் அமைத்து கணபதி நவக்கிரக ஹோமங்களுடன் பல்வேறு பூஜைகள் செய்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு கலச நீர் கோபுர சிகரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் ஓத கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து பூஜைகள் நடைபெற்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் அயோத்தியா பட்டினத்தில் 8 ஊர்களின் பெருமாள் மற்றும் தாயார்களுக்கு நடத்தப்பட்ட திருமண வைபவத்தை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். தமிழ்நாட்டின் அயோத்திப்பட்டினம் என்று அழைக்கப்படும் சேலம் அயோத்திப்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலில் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் முக்கிய நிகழ்வான ஸ்ரீராமர் சீதாதேவி திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. உற்சவத்தில் ஆண்டாள் தாயாருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி அழகாக அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீராமரை தங்க கிரீடம், பட்டு வஸ்திரம், செங்கோலுடன் மணமேடையில் எழுந்தருளச் செய்தனர். அதேபோல் சீதாதேவிக்கு பட்டாடை சமர்ப்பித்து ஆபரணங்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் சங்கல்ப பூஜையுடன் மாலை மாற்றும் வைபவம் உள்ளிட்ட திருமண சடங்குகளை சிரதையுடன் செய்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சீதாராமரின் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருக்கல்யாணத்தை கண்டு பக்தி பரவசமடைந்தனர். கரூர் தவிட்டுப்பாளையம் பகுதியில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் மிகவும் வைபவமாக நடந்தேறியது. முன்னதாக சீர்வரிசை தட்டுகளுடன் மணமக்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பிறகு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட மணப்பந்தலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளை எழுந்தருளச் செய்து கங்கணதாரணம், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு சடங்குகளை முறையாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து கண்ணுக்கு விருந்தாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. பின்னர் மணமக்களுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி செவல்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண உற்சவத்தையொட்டி கொடிமரம் அருகே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் ஒலிக்க ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சொக்கநாதரின் திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ மீனாட்சி சமேத சொக்கநாதருக்கு பல்வேறு ஆரத்திகள் காண்பித்தனர். ஓசூரில் உள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி திருக்கோயிலில் மிளகாய் வற்றல் யாகம் நடைபெற்றது.
சித்ரா பௌர்ணமியையொட்டி நடைபெற்ற இந்த யாகத்தில் பக்தர்கள் மிளகாய் வற்றல்களை சமர்ப்பித்து தேவியை வழிபட்டனர். ஓசூரில் ஸ்ரீ ராகு, ஸ்ரீ கேது, அதர்வன ஸ்ரீ மகா பிரித்யங்கிரா தேவி திருக்கோயில் உள்ளது. இங்கு சித்ரா பௌர்ணமியையொட்டி மிளகாய் வற்றல் யாகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ராகு, ஸ்ரீ கேது பகவான் முன்பு வெள்ளை பூசணிக்காய்களை வைத்து பூஜைகள் நடத்தி ஆரத்தி காட்டினர். அதைத் தொடர்ந்து அகண்ட யாக குண்டத்தில் வேள்வி தீயை வளர்த்து பக்தர்கள் சமர்ப்பித்த மிளகாய் வத்தல்களை சமர்ப்பித்து பிரம்மாண்ட யாகம் வளர்க்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ மகா பிரித்யங்கிரா தேவிக்கு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி மிளகாய் வற்றல்களை சமர்ப்பித்தனர். சித்ரா பௌர்ணமியையொட்டி வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம், தேனி கௌமாரியம்மன் ஆலயம், திண்டுக்கல் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் ஆலயம் மற்றும் தென்னூர் உக்கிரகாளியம்மன் ஆலயங்களின் பூப்பல்லாக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. வேலூரில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமி அன்று பூப்பல்லக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் தெய்வ திருவுருவங்கள் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான பல்லாக்குகளில் ஜலகண்டேஸ்வரர் ஆலய பல்லாக்கு, செல்வ விநாயகர் ஆலய பூப்பல்லாக்கு, தாரகேஸ்வரர் பூப்பல்லாக்கு, விஷ்ணு துர்க்கை பூப்பல்லாக்கு, பெருமாள் கோவில் பூப்பல்லாக்கு, வேம்புலியம்மன், கனகதுர்க்கையம்மன், லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் என 8 பூப்பல்லாக்கு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. வானவேடிக்கை, மேளதாள வாத்தியங்களுடன் மண்டி, கூனைதி, லாங்கு பஜார் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வீதிகளின் வழியாக சென்று அண்ணா சாலையை அடைந்தது. ஏராளமான பக்தர்கள் பூப்பல்லாக்குகளில் வலம் வந்த தெய்வங்களை மனதார தரிசித்து மனம் மகிழ்ந்தனர். இராணுவத்தின் புகழை போற்றும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் ஜெட் விமான தேர் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையும் பிரசித்தியும் வாய்ந்தது அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோயில். சித்திரை விழா கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தில் முக்கிய நிகழ்வாக பூப்பல்லாக்கு விழாவில் உற்சவர் அம்மனை ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து தீபாரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லாக்கில் ஸ்ரீ கௌமாரி அம்மனை கொலுவிருக்கச் செய்தனர். பூப்பல்லாக்கில் முக்கிய வீதிகளின் வழியாக பவனி வந்த அம்மனை பக்தர்கள் மனதார வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் உடனுறை ஸ்ரீ ஞானாம்பிகை திருக்கோயிலில் சித்திரை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான பூப்பல்லாக்கு விழாவில் ஸ்ரீ அபிராமி அம்பாள் பச்சை பட்டாடை உடுத்தி அழகிய திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். மின்விளக்கு மற்றும் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் வலம் வந்த அம்மனை பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். திருச்சி மாநகர் தென்னூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு உக்கிர காளியம்மன் திருக்கோயிலில் சித்திரை தேர் திருவிழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. விழா நிறைவாக உற்சவர் அம்மன் பல்லாக்கில் உலாவரும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்பாளை சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். தீபாரத்தியை தொடர்ந்து பல்லாக்கில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்த அருள்மிகு உக்கிர காளியம்மன் தேர் வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். திருச்சி மணப்பாறையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி வேடுபரி நிகழ்ச்சியுடன் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். திருச்சி மணப்பாறையில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ வேப்பிலை மாரியம்மன் திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு துவங்கிய விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான வேடுபரி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சிறப்பாக நடைபெற்ற வேடுபரி உற்சவத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். சித்திரை திருவிழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்தும் அலகு குத்தியும் பூச்சட்டி ஏந்துவது என பல்வேறு வகையான நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை மனமுருக வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
திருவொற்றியூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் கருட வாகன சேவை வைபவமாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் சிறப்பாக துவங்கியது. உற்சவத்தில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி தரிசன பாக்கியம் தந்தருளினார். முக்கிய நிகழ்வான கருட வாகன சேவையில் உற்சவர் பெருமாளை திருவாபரணங்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து கருட வாகனத்தில் தரிசனம் அளித்த பெருமாளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் முக்கிய வீதிகளின் வழியாக கருட வாகனத்தில் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஈரோடு பவானி கூடுதுறையில் உள்ள அருள்மிகு வேதநாயகி சமேத ஸ்ரீ சங்கமேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் சித்திரை தேர் திருவிழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் 3 நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் அருள்மிகு வேதநாயகி சமேத ஸ்ரீ சங்கமேஸ்வரர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலித்து வருகின்றனர். சிறப்பாக துவங்கிய தேர் திருவிழாவில் நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அதில் ஒன்றாக ஸ்ரீ சங்கமேஸ்வரர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு வில்வம் துளசி தளங்களால் அர்ச்சனை செய்து பல்வேறு விதமான தீபாராதனைகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் இந்த சேவையில் பங்கேற்று இறையருள் பெற்றனர். திருப்பூர் அவிநாசியில் பிரசித்தி பெற்ற அவிநாசி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தெப்பத்தில் வலம் வந்த சுவாமி அம்பாளை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் ஸ்ரீ கருணாம்பிகை உடனுரை அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் சித்திரை தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ சந்திரசேகர சுவாமியை தாமரை மலர்களால் அலங்கரித்து பூஜைகள் நடத்தி தெப்பக்குளம் பகுதியில் எழுந்தருளச் செய்தனர். பின்னர் வேத மந்திரங்கள் உச்சரிப்புடன் சுவாமி அம்பாள் தெப்பக்குளத்தை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். ஓசூரில் கோட்டை சுயம்பு மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு விதமான நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது பழமை வாய்ந்த கோட்டை சுயம்பு மாரியம்மன் திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் திருவிழா பால் கம்பம் நட்டு காப்பு கட்டுதலுடன் கொடியேற்றத்துடன் துவங்கும். அந்த வகையில் இந்த ஆண்டும் விழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பால் குடம் எடுத்தல், பூங்கரகம் சுமப்பது, பூச்சட்டி ஏந்துவது என பல்வேறு விதமான நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். அதில் முக்கிய நிகழ்வான அலகு குத்தும் நிகழ்வில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் படி அலகு குத்தியபடி ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தனர். திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயிலில் சித்திரை பெருவிழாவில் தங்கசேஷ வாகன சேவை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையை மனதார தரிசித்து அனுக்கிரக பாக்கியம் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் மிகவும் பிரசித்தி பெற்றதும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதுமான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு நிகழ்வாக தங்கசேஷ வாகன சேவை நடைபெற்றது. முன்னதாக உற்சவ பெருமாளை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் தங்கசேஷ வாகனத்தில் பெருமாளை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். அதைத் தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சியுடன் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் முக்கிய வீதிகளின் வழியாக சேஷ வாகனத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் உள்கோடை திருநாள் மல்லிகை சால்வை அணிந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் அளித்த ஸ்ரீநம்பெருமாள். சித்திரை மாத திருவிழாவில் களை கட்டிய தேரோட்டம். இறை நாமத்தை உச்சரித்தபடி தேரை வடம் பிடித்து இழுத்து தெய்வ திருவருள் பெற்ற பக்தர்கள். திருப்பூர் அவிநாசியில் ஸ்ரீ கருணாம்பிகை உடனுரை அவிநாசி லிங்கேஸ்வரர் தெப்ப விழா. 3 முறை தெப்பத்தில் வலம் வந்த சுவாமி அம்பாளை தரிசித்து பக்தர்கள் பக்தி பரவசம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।